திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு துணை முதல்வராக பொறுப்பேற்றார். ஆனால் கனிமொழியின் செல்வாக்கு தமிழகத்தில் எடுபடவில்லை. குறிப்பாக திமுகவில் தனது ஒட்டுமொத்த நறுமதிப்பை பெற்ற நபர்களுக்கு திமுகவில் எந்த ஒரு சிபாரிசுக்கும் இடமில்லை. அனைத்தையும் உதயநிதி பார்த்துக்கொள்வார் என்று ஸ்டாலின் கைவிரித்து விட்டார். இதனால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்து சட்டசபை தேர்தலில் களம் இறங்க திட்டமிட்டுள்ளார். திமுக வெற்றியடைந்தால் துணை முதல்வர் பதவியை கேட்பதற்கு ஆதரவுகள் எம்எல்ஏக்களை தனது பக்கம் வரவழைத்து தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டுவர திட்டம் போட்டுள்ளார் கனிமொழி என்ற தகவல் வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு கலைஞர் இருக்கும் பொழுது கனிமொழியின் செல்வாக்கு அதிக அளவில் இருந்தது. தூத்துக்குடியவே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். தனக்கு விருப்பமான நபர்களை திமுகவில் முக்கிய பதவி கொடுப்பதற்கும் அங்கீகாரம் வழங்குவதற்கும் கனிமொழி சிபாரிசு கருணாநிதியிடம் சொன்னால் உடனே நிறைவேற்றும் வகையில் கருணாநிதியின் அதிகாரங்கள் அனைத்துமே கனிமொழிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் தலைமையேற்றதிலிருந்து கனிமொழியின் செல்வாக்கு திமுகவில் உயர்த்தவில்லை. குறிப்பாக கனிமொழியின் செயல்பாடுகள் அனைத்தும் தனிப்பட்ட முறையிலேயே இருக்கிறது. திமுகவிற்குள்ளே கனிமொழியின் சிபாரிசுகள் ஒதுக்கப்படுவதன் காரணமாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்றால் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு மிக முக்கியமான இடத்தில் பெற வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்தில் திமுகவில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தனது வசம் இருக்கும். நேற்று வந்த உதயநிதி துணை முதல்வராகிவிட்டான் என்ற கோபமும் கனிமொழிக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. கனிமொழி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்து சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.